ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இதுக்கு முன்னாடி டிடிஎஃப் டாஸ்க் 1 பற்றியும் 2 பற்றியும் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒரு ப்ரஷ்அப் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ டிடிஎஃப் டாஸ்க் 1 வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா, 2 வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா. ஸோ 3 யார் வின் பண்ணியிருக்கா, இப்போ இருக்க பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்களுடைய நிலைமை என்ன, லேட்டஸ்ட்டாக எல்லாருடைய நிலைமை ஆஃப்டர் 3 டாஸ்க் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஓட்டிங்கில் என்ன நடக்க போகுது, அஃபிஷியல் ஓட்டிங்கில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா பிஆர் உள்ளே வராத அளவுக்கு, பாட்ஸ் உள்ளே வராதவருக்கு சில சிஸ்டம்ஸ் வந்து அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிடிஎஃப் டாஸ்க் 1ல் சுபி, 2ல் சாண்ட்ரா, 3வதுல யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது. 3வது வந்து என்ன டாஸ்க் பார்த்தீங்கன்னா பசில் டாஸ்க். ஸோ பசிலை வந்து நீங்கள் எப்படி அடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டாஸ்க் வந்து வைக்கப்படுது. அதில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நன் அதர் தேன் பிக்கல்ஸ் விக்ரம். ஸோ வெரி ஒரு அனலிட்டிக்கலாக ஒரு பசிலை சால்வ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த வீட்டில் வேறு யார் இருக்கா, விக்ரம் தான் இருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது டாஸ்க் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற அப்டேட். அரோரான் வந்துச்சு, பட் இப்போ விக்ரம் தான் அப்படிங்கிறது தான். சரி, விக்ரம் அப்டேட் ஆகிடுச்சுன்னா இப்போ யார் என்னென்ன பொசிஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, முதல் இடத்துல விக்ரம் தான் இருக்கார். என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, 2வது டாஸ்க்கு நல்லா ஆடிட்டார், 3வது டாஸ்க்கு வந்து நல்லா ஆடிட்டார் அவர். ஸோ அதனால் பாயிண்ட்ஸ்லாம் தெரில எனக்கு. ஸோ சபரியும் விக்ரமும் முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ சபரி டிக்கெட் ஃபினால் எடுப்பதற்கான வாய்ப்பு நம்ம இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. பரவாயில்ல, சபரி பவுன்ஸ் பேக் ஆகிட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ சபரி ஆஃப்டர் டாஸ்க் 3 சபரியும் விக்ரமும் முதல் இடம், சரிங்களா. கமருதீன் 3வது இடம். அதாவது சபரி அண்ட் விக்ரம் 2 பேருமே ஒரே பாயிண்ட், 1-2 ஆகிடுச்சா. அடுத்து 3வது இடத்துல வந்து கமருதீன், அரோராவும் 4வது இடம், திவ்யா வந்து 5வது இடம். ஓகே, வினோத் வந்து 6வது இடம், பாரு வந்து 7வது இடம், சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 8வது இடம், சுபிக்ஷா வந்து 9வது இடம். ஸோ சுபிக்ஷா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. என்னடா அது, முதல் டாஸ்கில் வின் பண்ணி அடுத்த 2 டாஸ்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் முதல்ல அவுட் ஆயிருக்காங்க. 2வது டாஸ்க்லேயும் முதல்ல சுபி அவுட் ஆயிருக்காங்க, 3வது டாஸ்க்லேயும் சுபி முதல்ல அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்டாண்டிங்ஸுங்க. ஆஃப்டர் டாஸ்க் 3 சபரி விக்ரம் 2 பேரும் ஃபஸ்ட் பிளேஸு, கமருதீன் 3வது பிளேஸு, 4 அரோரா, 5 திவ்யா, 6 வினோத், 7 பார்வதி, 8 சாண்ட்ரா, 9 சுபிக்ஷா. ஸோ இதுதான் ஸ்டாண்டிங்ஸ் ஆஃப்டர் டாஸ்க் 3, டிடிஎஃப் டாஸ்க் 3. ஓகே, எப்படி வேறு லெவலா? எப்படி அவங்களாம் தெரியுதுன்றீங்களா? அது முன்னாடி எடிட்டிங்கில் வந்துடுதுல இப்போல்லாம். சுட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூஸ் வந்துடுது அப்படின்றதுனால நமக்கு வந்து தெரிஞ்சிருது அப்படிங்கிறது தான். சரி, இப்போது 3 டாஸ்க் முடிஞ்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு தெரியுது யார் யாருக்கு சான்ஸ் இருக்குன்னு. சபரிக்கு சான்ஸ் இருக்குது, கமரின் சான்ஸ் இருக்குது, ஏன் அரோரா திவ்யா கூட சான்ஸ் இருக்குது. சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து 9 யார் டக்குன்னு எடுத்துகிட்டு ஒருத்தர் எடுத்தால் கூட போதும். இப்போ ஒரு டாஸ்க் வின் பண்ணுறதுனால அடுத்த டாஸ்கில் எல்லாம் ஒன்றா எடுத்தால் அவன் காலி, யாருனாலும் காலி ஆகலாம். ஸ்டாண்டர்டாக 5-5 6 எடுக்கிறவன் தான் வந்து வின் பண்ணுவான். இதுதான் டிக்கெட் ஃபினால இருக்க பியூட்டியே. முதல்ல எடுக்கிறது மேட்டர் கிடையாது, லாஸ்ட் எடுக்கிறது மேட்டர் கிடையாது. இந்த 6-5 எடுக்கிறவன் அள்ளிடுவான் பாயிண்ட். சரி, தெரிஞ்சு அரோரா திவ்யா அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இன்னும் பாரதி கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அஃபீஷியல் ஓட்டிங்கில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது ஓட்டிங் அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த கேள்விக்குறி. ஏன்னா பிஆர் வச்சுட்டு டிரைவன் பண்ணிவிட்டு அன்அஃபிஷியல்லாம் பாட்ஸ் வச்சு ஓட் பண்ணுறாங்க. பட் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 11 மணிக்கு நமக்கு வந்து வந்துடும், 10 மணிக்கு மேலே. ஓகே, நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். பட் எனக்கு என்னென்னா, அது அஃபிஷியலில் கன்வெர்ட் ஆகாமல் பாட்ஸ் ஓட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப சிஸ்டம் வந்து ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. அது வந்து பாட்ஸ் ஓட்டிங்கை எடுத்துகிட்டு உள்ள ஹாட் ஸ்டாரில் ஓட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. கண்டிப்பாக மக்கள் தான் ஓட்டு போட முடியும்னு வைங்களேன். பட் தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த பீப்புள் மைண்டு. சரியா? அப்படி இருக்கும் பொழுது அதிகமாக பிஆர் இருக்குது. நம்ம நேற்று வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், திவ்யாவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் அன்அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க, ஃபஸ்ட்டில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இல்லை வினோத் வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டப்படுது. ஆனால் உண்மையிலே மக்கள் மனசில் யார் இருக்கா அப்படிங்கிறத ஓட்டிங்கில் தான் ப்ரூவ் பண்ணோம். அதுவும் எந்த டைமென்ஷனில் இந்த கேம் மாறப்போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா பாரு கமருதீன் வேண்டாம், இனிமேல் என் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கா ஆடுறதுக்கு. ஸோ அவருடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி டைமென்ஷனில் கேம் அவள் மாற்ற போகிறா அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அடுத்து ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸ் வரும்போது இந்த ஓட்டிங் டைமென்ஷன் மாறும் கம்ப்ளீட்டாக. சரி, அது மாறிட்டு போது மாறல. பட் பாட்ஸ் ஓட்டிங் உள்ள கன்சிடருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 11 மணிக்கு நான் ஓட்டிங் போடும்போது தான் அது தெரியும். நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்க, என்னங்க பாட்ஸாக அன்அஃபிஷியல் போட்டிருக்காங்க, அஃபிஷியலையும் பாட்ஸ் போட்டிருப்பாங்களான்ட்டு. அந்தளவுக்கு முட்டாப்பையெல்லாம் கண்டிப்பாக ஆர்ட்ஸாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது.